வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் டிராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான கோரிக்கையை பற்றி பார்க்க போகிறோம். இப்போது மதுரைக்குமே போடிக்குமே ஒரு பயணிகள் ரயில் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பயணிகள் ரயில் மதுரையிலிருந்து கிளம்பணுன்னா உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, தேனி இப்படி நின்றுட்டு போடிக்கு போகும். ஆனால் முன்பு இந்த ரயில் இயக்கப்பட்ட போது மீட்டர் கேஜ் காலத்தில் கலெக்டர் அலுவலகத்துக்கு முன்னாடி நின்று சென்று கொண்டிருந்தது. ஒரு நிமிஷம் வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்பவும் வசதியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கம்பம், குமிளி, கூடலூர் இந்த பகுதிகளுக்கு போகிறவங்க அங்கே இறங்குனாங்க அப்படின்னா பேருந்துகளை பிடிச்சு செல்வதற்கு வசதி அப்படிங்கிறது இருக்கிறது. ஆனால் அந்த நிறுத்தத்தில் இப்போது நடைமேடைகள் அமைக்கப்பட்டு விட்டது. ஆனால் நிறுத்தம் அப்படிங்கிறது வழங்கப்படாமல் தான் இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு வருத்தமான விஷயம்தான். கூடிய விரைவில் தேனி கலெக்டர் அலுவலகம் முன்பாக 1 நிமிடம் ரயில்கள் நின்று செல்ல அனுமதி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். இப்போ தேனிக்கு போயிட்டு நம்ம பஸ்ஸை பிடிக்கணும்னா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பழைய பஸ் ஸ்டாண்டு வரணும். அதுக்கப்புறம் தான் பேருந்துகளை பிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனால் கலெக்டர் அலுவலகம் அப்படின்னா அப்படி வெளியே வந்து கொஞ்சம் தூரம் நடந்தாலே போதும். புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வரக்கூடிய பேருந்துகளை பிடிச்சு நம்ம குமிளி, கம்பம், கூடலூர் இந்த பகுதிகளுக்கு சென்று வர வசதியாக இருக்கும். எனவே ரயில்வே நிர்வாகம் பரிசீலனை செய்து கலெக்டர் அலுவலகம் முன்பாக இருக்கக்கூடிய அந்த நிறுத்தத்தில் ரயில்கள் நின்று செல்ல அனுமதிக்க தேனி மாவட்ட ரயில் பயணிகள் நலச்சங்கத்தின் சார்பாக கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. 1 நிமிஷம் தான், 1 நிமிஷத்தில் ஒன்றும் ஆயிர போகிறது கிடையாது. ஏன்னா அதற்கடுத்து தேனி போயிட்டு அங்கேருந்து போடிநாயக்கனூர் தான், வேறு எந்த நிறுத்தமும் கிடையாது. அப்படிங்கிறதுனால கூடிய விரைவில் அங்கு ரயில்கள் நின்று செல்லும் அப்படின்னு எதிர்பார்த்து நாமும் காத்திருப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.